ஸோ எங்க நிற்கின்றோம் அப்படின்னா ரியாலிட்டிக்கு வந்துட்டோம் இல்லையா. தென் ஸோ அன்ரியலைஸ் ஸ்ட்ரென்த் ஆஸ் வெல் அஸ் வேகன்சி பீரியட் இது ரெண்டு இருந்தா என்னன்னு தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது நான் வந்து உங்களில் யாராவது ஒருத்தர் போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யாராவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒட்டிங்க. இது எல்லாமே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. ஓகே. ஸோ ஐம் ரைட்டிங் த சம். நான் அந்த அம்ரிஸ்டரும் இல்லைண்ணா அந்த 1,60,000 அந்த 2 lakh and 1 lakh இந்த சம் நான் போடுறேன். எது 2 lakh and 1 lakhன்றது எது புரியல. 2 lakh and 1,80,000. 213 ஆமாண்ணா 41 ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே ஓகே ஓகே. அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 யாராவது சூஸ் பண்ணிக்கங்க. நான் क्वेश्चन எழுதுறேங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 யாராவது ட்ரை பண்ணீங்களா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 எந்த சம்னா? இல்ல அதுலயே தான் நீங்க சொன்னதுலே தான். நீங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 and 3 போடுறேன்னு சொன்னீங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 வேற யாராவது கேட்டுட்டு இருக்கேன். இதுதானே சொன்னீங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 and 3 நீங்க போடுறேன்னு. 1 minute. Standard deduction. இதெல்லாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 and 3 ஸ்ரீஹரி நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. லீவ் புக் கேன்சல். ஓகே அந்த 180 120 தானா? 180 120. ஓகே. இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 இப்போ யார் போடுறதுன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 யாராவது சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம் டக்குன்னு. நவீனே ஓகே நான் போட்டுக்கலாம். ஓகே டன் சூப்பர். ஸோ நான் கொஸ்டின் எழுதுறேன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் டேக்ஸ் ஃபார் டிட்டர்மைனிங் முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்கிறது முனிசிபல் வேல்யூ தான். அது வந்து 500 கொடுத்துருக்கான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் டு த சிமிலர் ப்ராப்பர்ட்டி இன் சேம் லொக்காலிட்டின்னு கொடுத்துருக்கான். தட் இஸ் நத்திங் யுவர் ஃபேர் ரெண்ட். சேம் லொக்காலிட்டியில் இருக்குன்னா ஃபேர் ரெண்ட் அது ஒரு 400. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் தட் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஆக்ட் படி வருது அப்படின்னா அது ஒரு 700 கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் ஏஆர்ஆர் இட்ஸ் நாட் மென்ஷன் பெர் ஆனம் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அது ஒரு 350 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட். அன்ரியலைஸ்ட் ரெண்ட் அப்படின்னா எத்தனை மாசத்துக்கு ப்ரீவியஸ் இயர் மந்த்தா அது அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் 2000. ஓகே 10 months அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ஆகுது மந்த் இல்ல 10 rupees அது. ஓகே இட்ஸ் நாட் அ மந்த் இட்ஸ் a rupees. ஆனா இது எந்த சம்னா? எந்த சம்? 44 44 தானே இது. கரெக்டா தானே போட்டுட்டு இருக்கேன். நான் 42 போடல இன்னும். ஆமாண்ணா 42 நீ முடிச்சேன்னா. ஓ ஓகே இங்க இருக்கா? சாரி அடுத்த சம்முக்கு ஓடிட்டேன். ஓகேவா? ஸோ முனிசிபல் வேல்யூ 150, ஃபேர் ரெண்ட் 140, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 120, and then actual rent receivable throughout the year. ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் த்ரூ அவுட் த இயர்ன்றது தட்ஸ் பராணாம தான் அப்படி சொல்லியிருக்கான். த்ரூ அவுட் த இயர் விட்டு இருந்தா 180 வந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வந்து ஒரு 25. அதுக்கப்புறம் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 2020. உங்க புக்ல வேற மாதிரி இருக்கா? என்ன இயர் இருக்கு உங்க புக்ல என்ன இயர் இருக்கு? ப்ரீவியஸ் இயருக்கு 22 to 23. 2022 to 23 இந்த ப்ரீவியஸ் இயருக்கு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன பாருங்க அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ஃபார் த பீரியட் ப்ரீவியஸ் இயர். பீரியட் ப்ரீவியஸ் இயருக்கு என்ன இயர் பார்க்கு? 2021 to 22. ஓகே டன் சூப்பர். ஸோ இது ஒரு அன்ரியலைஸ்ட் ரெண்ட். இது வந்து 30 இருக்கு. பிளஸ் வேகன்சி பீரியட் வந்து 3 months. ஓகேவா? ஸோ இது திரும்ப கலெக்ட் ஆயிருக்கா? அந்த ப்ரீவியஸ் இயர்க்கானது திரும்ப பீரியட் ப்ரீவியஸ் இயர் திரும்ப கலெக்ட் ஆயிருக்குன்னு எங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தானா நீங்க அதை எடுத்துக்கலாம். அதர்வைஸ் இது உங்களுக்கு இரலவெண்ட் தான். இந்த பீரியட் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது இரலவெண்ட்ல வரும். மேபி அவன் மென்ஷன் பண்ணலனா மேபி மென்ஷன் பண்ணி ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா தென் யூ ஹேவ் டு யூட்டிலைஸ். அதர்வைஸ் நீங்க என்னதான் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல எது அன்ரியலைஸ்ட் ரெண்டோ அதை மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணிருக்கீங்க அப் டு தட் பாயிண்ட். ஓகேவா? இப்போ ஓகே ஆன்சர் சொல்லலாமா?
ஜிஏவி நவீன், ஜிஏவி எப்படி கால்குலேட் பண்றது? விச் எவர் இஸ் ஹையர்னா எதுக்கும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் முனிசிபல் வேல்யூக்கும் கிராஸ் முனிசிபல் வேல்யூக்கும் ஃபேர் ரெண்ட்டுக்கும். ஓகே, விச் எவர் இஸ் ஹையர். விச் எவர் இஸ் ஹையர்ல வந்து பாத்தீங்கன்னா 150 கரெக்டா? ஓகேண்ணா. ஓகே, அடுத்து வந்துட்டு இப்போ நமக்கு 150 வந்துச்சுன்னா அந்த 150யும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோயர்னா. ஸோ இது ரெண்டுத்துல விச் எவர் இஸ் லோவர். அப்போ எனக்கு வந்து 120 விச் எவர் இஸ் லோவர். ஸோ என்னோட ஆன்சர் வந்து இங்க 120 அப்படின்னு இருக்கும். ஓகே, அடுத்து வந்துட்டு ஒர்க்கிங் நோட் தனியா போட்டு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் கால்குலேட் பண்ணணும். ஒர்க்கிங் நோட் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 180 per annum. ஓகே, 180 per annum அமௌண்ட். 180 நமக்கு வந்துட்டு வேக்கன்ட் பீரியட் வந்துட்டு 3 monthsனா. ஓகே, அப்போ 180 டிவைடட் பை 9 into 12 போடணும்னா 180 டிவைட் பை 9 180. ஆமாண்ணா 9 இல்ல 9 தானா? 9 into 12. ஓகே, இருக்குண்ணா ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு குழப்பிடுச்சு. ஆனா 180 டிவைடட் பை 180 12 போட்டா divided by 1 மந்த்க்கு 12 எவ்வளோன்னு தெரியும். ஓகே, 180 டிவைடட் பை 12 போட்டு நமக்கு 1 monthக்கு எவ்வளோன்னு தெரியும்னா. ஓகே, 15 1 monthக்கு. என்ன ஆன்சர் இதுக்கு? 15னா 15. ஓகே, 15 into இப்போ 1 monthக்கு 15னா அப்போ 9 monthக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும்னா 9 months. ஓகே, into 9 போட்டா நமக்கு 135 வருதுண்ணா. 135. இப்போ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் 135. 135. இதுல வந்துட்டு நமக்கு அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வந்துட்டு 25னா அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அன்ரியலைஸ்ட் 25 அதை மைனஸ் பண்றோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம். அதுல வந்துட்டு விச் எவர் இஸ் ஹையர் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும்னா. அதாவது 135 120 110ன்னு ஒரு ஆன்சர் கரெக்டா? 110ல இப்போ இங்க 110 போடணும். இங்க விச் எவர் இஸ் ஹையர் எடுத்தோம் அப்படின்னா 120 தான் உங்களுக்கு ஹையரா இருக்கும் கரெக்டா? வரும். ஆனா ஏன் நமக்கு வந்துட்டு வேக்கண்ட் பீரியட் இருக்கிறதுனால நமக்கு 110 வந்திருக்கு. சப்போஸ் நமக்கு வேக்கண்ட் பீரியட் இல்லைன்னா ஒரு 45,000 சேர்ந்து வந்திருக்கும்னா. ஓகே, வேக்கண்ட் பீரியட்னால இங்க 110 ஆயிருக்கு. வேக்கண்ட் பீரியட் இல்லைன்னா இங்க என்ன வந்திருக்கும்? 155 வந்திருக்கும்னா. அன்ரியலைஸ்ட் மைனஸ் பண்ணி தானே சொல்லணும். ஒரே ஒரு நிமிஷம். 135 வரும். ஆமாண்ணா. ஓகேவா? அப்போ இப்போ கம்பேர் பண்ணா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா விச் எவர் இஸ் ஹையர் எடுத்தா 135 தான் ஹையர். வேகன்சினால இது கம்மியாகி 110 வந்திருக்கு. அப்போ உங்க ஆன்சர் வந்து 110 இருக்கும். அதனாலதான் உங்க ஆன்சர் வந்து 110. ஓகேவா? சூப்பர். நவீனுக்கு எல்லாரும் ஒரு கிளாப்ஸ் உங்க சைட்ல இருந்து. லைக் அந்த இது என்ன அதுல இருக்கா? கிளாப்ஸ் இருக்கா? ஓகே, சூப்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஆன்சர் எப்படி 110 வந்துச்சு? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்கும்? ஆன்சர் 110 தானே அதுக்கு? எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? 110 எப்படி வந்துச்சு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ வேகன்சினால அது கம்மியா இருக்கு. பட் டோன்ட் ஃபர்கெட் டு டிடெக்ட் தட் ஆக்சுவல் அன்ரியலைஸ்ட் ரெண்ட். ஆக்சுவல்ல இருந்து இந்த இடத்துல நீங்க இந்த 135 கம்பேர் பண்றீங்க இல்லையா? இந்த 135ன்றது கம்பேர் பண்ணும்போது அதாவது அதை மைனஸ் பண்ணி லெசன்ஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் மைனஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த 135 காட்டுங்க. அதர்வைஸ் நீங்க அன்ரியலைஸ்ட் ரெண்ட் மைனஸ் பண்ணாத போது எப்படா சொன்ன 155ன்னு 140 150 160 எப்படி சொன்னாங்க? 150 எங்கேயும் வரலையே எனக்கு. நான் தப்பா கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ கரெக்டா தான் இருக்கு. 135 தான் டைரக்டா. ஏன்னா இங்க ஆன்சரே அதுதானே இருக்கு. ஸோ அது 135 அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டைரக்டா 135 எடுத்து போட்டு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? குழந்தைக்கு வேணா ஜஸ்ட் வந்து வேகன்சினால கம்மியா இருக்கு அப்படின்னா இருக்க ஆன்சர், அதாவது 110 கம்மியாவே இருந்தாலும் அந்த ஆன்சர் தான் எனக்கு வரும் அப்படிங்கறதா கான்செப்ட். அதுல மட்டும் தெளிவா இருந்தீங்கன்னா ஈஸி. ஓகே ஓகே டன். அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 உள்ள போவோம். ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு இதை பார்த்த வரைக்குமே போதும். இதை வச்சு அப்படியே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரன் பண்ணுங்க. யாருக்காவது டவுட்டா? எதுவும் இல்லை இல்லையா? ஓகே, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 அடுத்து ஸ்ரீ ஏரியா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2.
ஓகே, நான் இப்போ எல்லாம் எழுதுற மறுபடியும். முனிசிபல் வேல்யூ 180, ஃபேர் ரெண்ட் 140, அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அது வந்து ஒரு 240. அகெயின் ஆக்சுவல் ரெண்ட் த்ரூ அவுட் த இயர், ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் பர் ஆனம்ல இருக்கு. ஓகே, த்ரூ அவுட் த இயர்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ ஐ ஜஸ்ட் ஹியர் 300. அண்ட் தென் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர், இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரீவியஸ் இயர் நான் கன்சிடர் பண்ண வேண்டாம், அது ரிசீவபிள் ஆயிருந்தா மட்டுமே நான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 40. அது கீழே இருக்கிறத நான் அது கன்சிடர் பண்ணலை. வேக்கன்சி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 month. என்னப்பா இது, வேக்கன்சி பீரியட் 1 month. ஓகே, இது எல்லாமே ருபீஸ். ஓகே, ஃபர்தரா மூவ் பண்ணலாமா? ஓகேண்ணா. ஓகே ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 180 வரணும், விச் அவர் ஹையர். whichever is higher, இதுல whichever is higher. so 180 ஃபர்ஸ்ட். டன். அடுத்து அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணோம்னா விச் அவர் இஸ் லோவர்னா, அகைன் இதுல whichever is lower இருக்கும். so that is 180. ஓகே, அதுக்கப்புறம் 180 எடுக்கிறோம்னா அதுக்கப்புறம் இந்த 300 வந்து 1 month இது பண்ணிடணும்னா, ஸோ 300 டிவைட் பை 12 இன்டூ 11 போட்டோம்னா 275 வருதுண்ணா. 275. ஓகே, அப்போ இங்க 180 அண்ட் தென் 275 இப்படி இருக்கு. அதில் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும்னா, அன்ரியலைஸ்ட் ரெண்ட் மைனஸ் பண்ணா 40. ஆமாண்ணா, எவ்வளவு வரும்? 235 235. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் அவர் இஸ் ஹையர்னா, whichever is higher. இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா வேகன்சினால ஸ்டாண்டர்ட் ரெண்ட் விட இது கம்மியா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. புரியுதா உங்களுக்கு? வேகன்சினால ஸ்டாண்டர்ட் ரெண்ட் விட இது கம்மியா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, அது 275 அப்படியே தான் இருக்கு. வேகன்சி பீரியட நான் மைனஸ் பண்ணியும் எனக்கு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட அதிகமா தான் இருக்கு. ஓகேவா? அப்போ எனக்கு அந்த ப்ரொவிஷனே அங்க வராது. கேக்குதா? ஓகே. சோ எனக்கு அந்த ப்ரொவிஷனே வராது. சோ அப்படி வரல அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைரக்டா இங்க எது whichever is higher அதே எடுத்துப்பேன். அப்போ 235 தான் என்னோட ஆன்சரா இருக்கும். சோ your answer will be 235. so answer equal to 235. இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2. ஓகேவா? அண்ணா லாஸ்ட் சம்ல 155 கரெக்ட் தானா? லாஸ்ட் சம்ல 155 எதுடா? 155 சொன்னானே, அது கரெக்ட் தானே? 180 ஆக்சுவல் ரெண்ட் வந்து பர் ஆனம்க்கு ரிசீவ் பண்ணனும். அதுல அன்ரியலைஸ்டு ரெண்ட் 25, அது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 155 வந்திருக்கணும். வேகன்சினால 45,000 தானே இதாயிடுக்கு. வேகன்சினால அகைன் வந்து ஒரு 3 மாசம் மைனஸ் பண்ணா 135 வருதா? ஆமாண்ணா. இல்ல 110 எப்படி வந்துச்சுன்னா அங்க 3 months 45,000 லெஸ் ஆகி இங்க ஒரு 25 இருக்கு. புரியுதா? 45, 55, 65, 70 இதனாலதான் 110 வந்துச்சு. இப்போ வேகன்சி வச்சு கால்குலேட் பண்ணா 155 தானே வரணும். அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை மட்டும் தானே மைனஸ் பண்ணுவோம். அப்போ 180ல இருந்து 25 போச்சுன்னா 155 தான் வரணும். ஓகே. இப்ப அன்ரியலைஸ்ட் ரெண்ட் மைனஸ் பண்ணா இங்க 155 தானே இருக்கணும். 135 எப்படி வந்தது? இப்ப நம்ம ஏன் இங்க 110 சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா வேகன்சி வந்துச்சுன்னா இங்க எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு தானே நம்ம இது பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சது. என்னன்னா இப்ப இங்க என்ன கன்ஃபியூஷன் ஆயிருக்குன்னா வேகன்சியை வச்சு மைனஸ் பண்ணாலும் அதிகமா தான் இருக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது, அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வச்சு கம்பேர் பண்ணாலும் அதிகமா தான் இருக்கு. அதனால இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கு. மைட் பி இந்த இடத்துல வந்து இப்போ 110 அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்போம். என்னன்னா அப்ப இங்க கம்மியா தானே இருக்கு, whichever is higherல 120 தானே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணிருப்போம். நான் உங்களுக்கு நம்ம ரூல் படியே வேகன்சி மட்டும் தானே வச்சு கால்குலேட் பண்ணனும்னா வேகன்சினால ஆமா வேகன்சி மட்டும் வேகன்சினால கம்மியா 155 தானே வருது. அப்புறம் எப்படி 135 வந்துச்சு? எனக்கு தெரியலடா, அவன் தான் சொன்னான். ஆக்சுவலா நான் கேட்டேன். அவன் கரெக்ட்டா தான் சொன்னான், நீங்க தான் மாத்துறீங்க. அப்படியா? சரி ஓகே. 155 எப்படி வந்துச்சு அப்படின்னு அவன் கரெக்ட்டா தான் சொன்னான். இது வந்து இல்ல எனக்கு 155 எப்படி வந்துச்சு நான் கேட்டேனா, இங்க எங்கேயுமே 155 சொல்லலையே, எப்படிடா அதை எடுத்தேன்னு நான் கேட்டேன். இல்ல அவன் தெளிவா 155 கரெக்டா தானே சொன்னான்.
சரி ஓகே. அப்ப 155 ஏன்னா எப்படி? அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வந்து 45,000 இது வேகன்சினால 45,000 வந்து நம்மளுக்கு இடிக்குது. ஏன்னா இங்க 15 ஒரு மாசத்துக்கு 15ங்கிறப்போ 3 மாசம் வேகன்சி. அப்போ 3 மாசத்துக்கு 45,000. அப்போ 1,80,000ல நீங்க 45,000 மைனஸ் பண்ணிட்டீங்க 45 கரெக்டா? 1,80,000ல 45,000 மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? 1,35,000 வரும். நீங்க வந்து அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை மட்டும் தானே மைனஸ் பண்ணணும் வேகன்சினாலங்கிறப்போ. நீங்க லாஸ்ட் அன்ரியலைஸ்ட் ரூல் என்ன? அப்போ வேகன்சினால கம்மியா அதான் அப்போ பார்க்கணும். அப்போ இங்க 1,80,000 180ல மைனஸ் இருந்து அப்போ 25,000 தானே மைனஸ் பண்ணுவீங்க. அப்போ 25,000 1,55,000. அப்போ இந்த 1,55,000 நீங்க எடுத்து வந்து கம்பேர் பண்ண சொல்றீங்க. ஆமா அதான் ரூல் ஆக்சுவலா. அதுதான் ரூல். கரெக்ட் தான். அப்புறம் ஏன் நீங்க 135 அவனை மாத்துனீங்க? நான் எங்கடா மாத்துனேன்? அவன் வந்து ஆமாண்ணா இது அவன் கரெக்டா தான் 135 155 சொன்னான். நீங்க தான் 135 மாத்துனீங்க. அவன் அக்ரி பண்ணிக்கிட்டா நானும் அதனால போட்டுட்டேன். நான் கவனிக்கல புக்க. அன்ரியலைஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு தானே நம்ம இது பண்ணோம். அன்ரியலைஸ்ட் மைனஸ் பண்ணணும், பட் வேகன்சி பீரியட மைனஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் ரூல் வந்து வேகன்சினால எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு மட்டும் தானே ஸ்ரீஹரி பார்க்கணும். அதுதான் சொல்றேன். ஓகே 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 ஓகே. கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்னன்னா இந்த சம்ல ஒண்ணும் இல்ல. நான் பாக்குறேன். என்னன்னா ரூல் படி என்னன்னா வேகன்சினால கம்மியா இருக்கான்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? வேகன்சினால கம்மியா இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா ரெண்ட் வந்து 1,80,000. இதுல இருந்து அன்ரியலைஸ் ரெண்ட் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல். ரூல்ல வந்து ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஏஆர்ஆர் மைனஸ் யூஆர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? சோ அப்ப அன்ரியலைஸ் ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 25,000. ஓகே, இப்போ வந்து எவ்வளவு வரும் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,55,000. ஆனா இந்த 1,55,000ல இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா இது கூட இன்னும் வேகன்சி பீரியட் ஆட் ஆகிருக்கு. அப்ப நம்ம மைனஸ் பண்ண வேண்டியது வேகன்சி பீரியட் இதுல மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1,35,000. இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் வரணுமான்னு கேட்டா வர வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 120 அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இங்க கிடைச்சிருக்க ஆன்சர் 155. இந்த ஸ்டெப்புக்கு வர வேண்டாம். ஏன் என்ன காரணம்? இங்கேயே விச்சவரி செய்யறல எனக்கு ஏஆர்ஆர் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, அப்போ இங்க எனக்கு ஏஆர்ஆர் தான் ஆன்சரா இருக்கும் 150 அப்படின்ட்டு. சோ ஃபர்தரா இப்ப நான் வேகன்சி பீரியட் நான் மைனஸ் பண்றேன் அப்படின்னா எப்படிடா வேகன்சி பீரியட் மைனஸ் பண்ண 110 தான்டா வரும். எப்படிடா 135 வரும்? என்னன்னா வேகன்சி பீரியட் நம்ம மைனஸ் ஆன்சர் 110ன்னா நீங்க ஓகே இங்க வந்து ரியலைஸ்டும் ஓகே. நம்மளோட இங்க என்ன நடந்திருக்குன்னா கால்குலேஷனுக்காக தான் 155 போடுறோம். புரியுது ஒண்ணு இல்ல அப்படியே போலாம். இது கரெக்ட் தான். நான் இப்ப புரிய வைக்கிறேன். அதே என்னன்னா இப்போ 1,80,000 இருக்கு இல்லையா? 1,80,000 அப்படிங்கிறது 12 மந்த்ஸ்க்கு டிவைட் பை 12 இன்டூ வேகன்சியா இருக்கிறது எத்தனை மாசம்ப்பா? 3 மந்த்ஸா? 3. இதை போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? என்னன்னா இத ஆனா ஒரு மாசத்துக்கு கண்டுபிடிங்கண்ணா. அட டிவைட் பை 12 போட்டா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தெரிஞ்சிடும். அப்ப இன்டூ 3 போடுங்க. 15 இன்டூ 3 45,000. அதுதானடா நானும் கேட்டேன். நீ எப்படி பண்ணாலும் அது ரெண்டு ஒண்ணு தானே. அப்போ இங்க நான் வேகன்சி பீரியட் 45,000 நான் மைனஸ் பண்றேன். அப்ப எனக்கு இங்க என்ன ஆன்சர் வரும்னா 1,10,000 அப்படின்னு வரும். இதுதானே? இப்போ இந்த ஸ்டெப்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் விச் எவர் இஸ் ஹையர்ல எனக்கு ஏஆர்ஆர் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. லெசன்ஸ் 155 இருக்கு. பட் இந்த ஸ்டெப் வரும்போது 120 110 அப்படின்னு இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வரேன் அப்படின்னா நான் இங்க இதை கால்குலேட்டே பண்ணிருக்க வேண்டாம். டைரக்டா எனக்கு 110 தான் என்னோட ஆன்சரா இருக்கும். ஏன்னா வேகன்சினால 115 அதாவது 155 அப்படிங்கிறது வேகன்சினால 110 கம்மியாயிருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிய வேண்டிய பாயிண்ட் என்ன? இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 115ன்றதே எதை மைனஸ் பண்ணி வந்திருக்கு? ஏஆர்ஆர் மைனஸ் யூஆர். இதை மைனஸ் பண்ணி தான் 155 வந்திருக்கு. இங்க வெறும் ஏஆர்ஆர் மட்டும் நம்ம எடுக்கல, யூஆர் மைனஸ் பண்ணி வந்த 155 தான் இது கூட கம்பேர் பண்றோம். புரியுதா? இன்கேஸ் இந்த இடத்துல இந்த 115 பதிலா இங்கே வந்து ஒரு 18 வந்திருக்கு அப்படின்னா மூவே பண்ண வேண்டாம். ஃபர்தரா இந்த 155 பதிலா இங்க 18 வந்திருக்கு அப்படின்னா விச்சவர் சைடுல 120 அங்கேயே முடிஞ்சு போச்சு சம்மு. ஓகேவா? அதாவது அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை மைனஸ் பண்ணி 18 வருது. இன்கேஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை மைனஸ் பண்ணாம 113 இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்போ ஃபர்தரா நீங்க இந்த ஸ்டெப் போட வேண்டியதா இருக்கும். உங்க ஆன்சர் நான் எப்படி டிஃபர் பண்றேன்னு புரியுதா? இல்லைன்னா கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டா? லாவணிக்காக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா நீங்க குழப்பாதீங்க, நான் பாவம் எல்லாரும். ஓகே புதுசா கொஸ்டின் கேட்டு குழப்பாதீங்க. சரி, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா?
ஓகேண்ணா. ஓகே இல்லையா? இந்த 115 இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? இது வந்து 115 அப்படிங்கிறது எதுல இருந்து எடுப்போம் அப்படின்னா, நம்ம அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை மைனஸ் பண்ணி வர 115 தான் நம்ம சூஸ் பண்ணி எடுப்போம். ஓகேவா? சோ அப்போ ஏஆர்ஆர் டைரக்டா எடுக்கக்கூடாது. அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை மைனஸ் பண்ணி அதுல வர ஆன்சரை வச்சு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1ல நம்ம கத்துக்கிட்டது. ஓகேவா? டன்னா? புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மறுபடியும் யாருக்காவது புரியலையா? அகைன் நான் மறுபடியும் இதை சொல்லணுமா? பிரவீனாமா, வேற யாருக்கிட்ட எனக்கு கேட்கணும்னு தோணுது? அனுஷா, பாலா, கணேஷ் இருக்காரா? பிரவீனாக்கு ஓகே. அனுஷா கன்ஃபியூஸ் ஆகுதா? கனிஷ்க்கும் ஓகே. சிவஸ்ரீ, சுரேகா உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? ஓகே, கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்டா இருக்கும், பட் போட்டு பார்த்தா வந்துரும்டா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருப்போம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட்ல போட்டுள்ள மிஸ்டேக் என்னன்னா, இந்த 1,80,000 இந்த 45 டைரக்டா மைனஸ் பண்ணிட்டோம். அதுதான் அங்க பண்ண தப்பு, மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகேவா? டன். ஓகே, சோ இதுல எது வரைக்கும் நிக்க வச்சிருந்தோம்? 275 ஆன்சரே கொண்டு வரட்டுமா? 235 விச் எவர் ஹையர்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு. ஓகே, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? 235 ஆன்சர் இங்க கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் தான் ஜாஸ்தியா இருக்கு, அதை விட கம்பேரிட்டிவ்லி அப்போ 235 தான் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 275 அவன் போடல. ஓகேவா? இங்க பாருங்க, 275 வந்திருக்கு, ஆனா 235 தான் போட்டிருப்பான். ஏன்னா வேகன்சி எல்லாம் போக என்ன இருக்கோ அதுதான் அங்க கொண்டு வந்து காட்டணும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2க்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 போவோமா? ஒண்ணும் இல்லடா, போட போட வந்துரும்டா உங்களுக்கு. கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் வந்துடும், கவலைப்படாதீங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 என்ன சொல்லியிருக்கான்? முனிசிபல் வேல்யூ எவ்வளோப்பா இருக்கு? ஓகே, முனிசிபல் வேல்யூ ஒரு 120, அப்புறம் ஃபேர் ரெண்ட் 240, அகைன் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 300, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் பர் ஆனம்க்கு நான் வைக்கிறேன் 150, அப்புறம் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் ப்ரீவியஸ் இயர் மட்டும் எடுத்துக்கிறேன். அன்ரியலைஸ்ட் ரெண்ட் 20, பீரியட் ப்ரீவியஸ் இயர் நான் கன்சிடர் பண்ணுவாங்க, அது irrelevant. வேகன்சி பீரியட் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேகன்சி பீரியடே இல்லை. சூப்பர், அவ்வளோதான், ஈஸி, டேரக்டா எடுங்க. ஸோ இப்போ இந்த சம் தான் சூப்பர், இந்த சம்முக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இது நல்ல சம்மா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிஏவி கால்குலேட் பண்ணுவோம். சொல்லுங்க ஸ்ரீஹரி. whichever is higher now. இதுல whichever is higher 240. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணி whichever is lower now 240. whichever is 240, whichever is lower கம்பேர் பண்ணா 240. ஓகே, அடுத்து இப்போ வந்து அந்த அன்ரியலைஸ்ட் ரெண்டோட அந்த இதையை மைனஸ் பண்ணி 130 வந்துடும். 130. ஓகே, அப்போ இங்க ஆன்சர் இந்த இதில் whichever is higher now 240. 240. அப்போ 240 உங்களோட ஆன்சரா இருக்கும். இப்போ நான் இந்த கொஸ்டினை ஸ்லைட்லி சேஞ்ச் பண்றேன். என்ன சேஞ்ச் பண்றேன்னா, இங்க பர் ஆனம் தூக்குறேன். இப்போ உங்க ஆன்சர் என்னவா இருக்கும்? அப்போ ஆன்சர் 240 தான். அப்போ ஆன்சர் 240 தான். கரெக்ட், சூப்பர். அப்போ ஆன்சர் 240 தான். ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஆகும்? இப்போ 150. அவ்வளவுதான்ப்பா, இவ்வளவுதான். அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டுக்கும் வேகன்சிக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அந்த பர் ஆனம் நான் தூக்கிட்டேன் அப்படின்னா உங்க ஆன்சர் இப்படி மாறுது அப்படின்னாலே ஓகே, கிளியரா இருக்கீங்கன்னு அர்த்தம். அன்ரியலைஸ்ட் ரெண்ட்ல கிளியர் பக்கா. வேகன்சி பீரியட் மட்டும் ஒன்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அகைன் அது எந்த சம்னா அந்த கடைசி சம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த இலிஸ்ட்ரேஷன் 1 2 3 புரிஞ்சது இல்லையா? ஓகே, ஸோ இங்க உங்களுக்கான ஒர்க்கிங்லாம் கொடுத்துருப்பான், அந்த கேல்குலேஷன்லாம் இங்க போட்டிருப்பான், என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு போட்டுட்டு 110 235 240. ஓகேவா? ஸோ வேற என்ன கொடுத்துருக்கான்? கீழே இந்த நோட்ஸ் வச்சு தான் பாத்தீங்களா 1,55,000ன்றது கீழே அவனே நோட்ஸ் கொடுத்துருக்கானா? ஓகே டன். ஸோ we missed to see this 1,55,000. ஸோ நம்ம அங்க பண்ண மிஸ்டேக் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் H3ல வேகன்சி பீரியட் இல்ல. ஓகே டன். வேற ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்கா அதுல? என்ன கேல்குலேஷன்? ஓகே, பக்கா. ஸோ ஜஸ்ட் மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 2 3 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? டன். நான் படிக்கும் போதெல்லாம் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு 3 மட்டும் தான் புரிஞ்சிச்சு. 3 மட்டும் டிக் பண்ணி வச்சிருக்கேன் புக்ல. ஆக்சுவலி நான் இதுக்கு மேல இன்டூ மார்க் போட்டு ரவுட் பண்ணி வச்சிருக்கேன், நான் இது போட மாட்டேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4 இதுல போன சம்ல
ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 4 வந்து இன்டூ மார்க் பண்ணி நான் இந்த சம்ம போட மாட்டேன் அப்படின்னு ரவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அது புரியல, என்ன பண்றதுலாம் தெரியாது. அப்போ நடத்தும் போது கூட புக் வச்சு பெருசா நடத்துற மாதிரி தெரியல. என்னன்னா அவங்க ஒரு பிடிஎஃப் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல இதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடகடன்னு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போற மாதிரி போயிடுச்சு அது. அவங்க நடத்தும் போது எல்லாம் புரிஞ்சுது. உள்ள வந்து பாக்குறேன், இந்த டிஆர் வந்து ஒரு மீம் ஒண்ணு இருக்கும். திரும்பி திரும்பி பாக்குற மாதிரி ஒரு மீம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதுல எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி இப்படி திரும்பி பாக்குறேன். என்னடா அது வேகன்சி பீரியடா, இந்த பக்கம் அன்ரிலேஷன்டா, என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல. உண்மையாவே என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஜ் விடாம படிக்கணும், அப்பதான் டிசைட் பண்ணோம். ஒரு பேஜ் விடாம படிக்கிறோம், அப்பதான் நம்மளுக்கு புரியும். இப்போ இந்த கேங் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ ஒரு கேங்கு, இந்த கேங் தான் அப்போ. சோ இப்போ மொத்தமா டிசைட் பண்ணது ஒரு பேஜ் விடாம படிக்கிறோம், புரியுதா இல்லையாலாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பேஜ் விடாம ஒரு பாயிண்ட் விடாம பாக்குறோம், அதுக்கப்புறம் அந்த சம் உள்ள இறங்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீப் அப் பண்ணி வந்துட்டு ஒரு அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது, ஓஹோ இது இப்படிதான் வருது அப்படின்னு. அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு அட்டம் ஆயிடுச்சு. அதுக்கே ஒரு டேட் வந்துருச்சு, எக்ஸாம் டேட் வந்துருச்சு. அப்ப புரியுது இது எல்லாமே. ஸோ அப்படி கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா இல்ல சென்ஸ், படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா தான் இருக்கும். ஸோ டோன்ட் வெரி. புரியலனா தான் நார்மல். ஓகே, புரிஞ்சுட்டா நீங்க ஏதோ அப்நார்மலா இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 43. இல்லஸ்ட்ரேஷன் 43ல என்ன கொடுத்துருக்கான்? கிராஸ் ஆனுவல் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2, சண்டிகர், அம்ஸ்டர்னு. இதுல எதனா மெட்ரோ சிட்டி அந்த மாதிரி ஏதாவது ஆப் வச்சிருப்போனா? இல்ல, ஈஸி தான். அப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 நம்ம போடுவோம். முனிசிபல் வேல்யூ பர் ஆனம் 60. ஓகே. ஃபேர் ரெண்ட் பர் ஆனம். ஓகே, இதுவும் பர் ஆனம். ஆக்சுவல் ரெண்ட் பர் மந்த். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏப்ரல் டு ஜூலை. அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 months இன்டூ 4. அதுக்கப்புறம் ஜூலைனா அதுக்கப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர் 2 மாசம் எதுவுமே இல்லை. அப்போ 2 months என்னது? வேக்கண்ட். அண்டர் ரெசிடென்ட் இல்ல, வேக்கண்ட். வேக்கண்டா இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. இன்கேஸ் அவன் இந்த பாயிண்ட் கொடுக்காம இருந்தானா அண்டர் ரெசிடென்டா மாறிடும். ஓகேவா? ஸோ கீழே கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் ரிமைனிங் பீரியட் வந்து வேக்கண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதர்வைஸ் அதை நாங்கள் அண்டர் ரெசிடென்டா இது கொடுக்கல அப்படின்னா கீழே நீங்க நோட் கொடுக்கணும். நோட்னு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் இதை அசியூம் பண்ணிருக்கேன், என்னன்னு அசியூம் பண்ணிருக்கேன், வேக்கண்ட்னு அசியூம் பண்ணிருக்கேன், இல்ல அண்டர் ரெசிடென்ட்னு அசியூம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு நோட் கொடுக்கணும். அவன் கொடுக்காத பட்சத்தில். ஓகேவா? ஆனா அவன் கொடுத்துட்டான் வேக்கண்ட்னு. அப்போ 2 months வேக்கண்டா இருக்கு. அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 months. அப்போ இது 5 months இருக்கு, இன்டூ 5. மார்ச் 1 மாசம் இருக்கு இல்லையா, அந்த 1 மாசத்தை சேர்க்கல. அப்போ 3 months வேக்கன்ஸ். கரெக்டா? 3 months வேக்கண்டா இருக்கு. ஓகேடா. ஓகேடா, புரிஞ்சுது. இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 6000க்கு இங்க 4 போட்டிருக்கான், 8500க்கு இங்க 5 போட்டிருக்கான். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 66,500. திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள், நாட் பர் ஆனம். பர் ஆனம்க்கு இல்ல, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் நீங்க அவ்வளவுதான் ரிசீவ் பண்ணிருக்கீங்க. வேக்கன்ட் பீரியட்லாம் போக நீங்க இவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்க. அப்ப இங்க வேகன்சி கன்சிடர் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. மேபி அவன் 12 months கேட்டா மட்டுமே நீங்க வேகன்சி கன்சிடர் பண்ணணும். அதர்வைஸ் நீங்க கன்சிடரே பண்ண வேண்டாம். ஏன்னா இது வேகன்சி போய் தான் இருக்கு. இந்த ஏஆர்ஆர் ஆல்ரெடி வேகன்சியை மைனஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஓகேவா? எத்தனை மாசத்துக்கு? 9 months. இங்க 4, இங்க 5, 9 monthsக்கு தான் இருக்கே. இந்த அமௌண்ட் 9 monthsக்கானது தான், 12 monthsக்கானது இல்ல. புரிஞ்சுதா? ஓகே, டன் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆனா இங்க பாருங்க, இதெல்லாம் பர் ஆனம்க்கு இருக்கு. கரெக்டா? அப்போ 60,000 அப்படிங்கிறது பர் ஆனம். 60 டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவுன்னு கிடைச்சிருமா? ஒரு மாசத்துக்கு எவ்வளவுனா நம்ம இங்க எத்தனை மாசத்துக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம்? 9 மாசத்துக்கு கால்குலேட் பண்றோமா? அப்பனா 45,000 தானே வரும். இன்டூ 9 எவ்வளவு வருது? இவன் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிருக்கான். ஓகே, இல்ல அது பண்ணக்கூடாது. அன்ரியலைஸ்ட் இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். லெசன்ஸ் அன்ரியலைஸ்ட் இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அந்த பாயிண்ட் வந்து அப்படியே மறந்துருக்கு. நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்றேன். லைக் அது பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இந்த பராணம்க்கு அது பண்ண வேண்டாம். இப்போ இங்க பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க அதை எங்க பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியால பண்ணிருக்கணும். ஆக்சுவலி 66,500 டிவைடட் பை 9 இன்டூ 12 அதை இங்க பண்ணணும். ஓகேவா? நான் இங்க பண்ண சொல்லிட்டேன் உங்களை, இங்க பண்ண வேண்டாம். நீங்க அதை இந்த இடத்துல பண்ணிருக்கணும். 66,500
நத்திங்டா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்கடா. சரி, இப்படியே போவோம். 60,000 டிவைடட் பை 12 இன்டூ 9. இதுக்கு என்ன ஆன்சர் வருது? போடுங்க போடுங்க, இது போடுங்க, நான் சொல்றேன். இதுக்கு ஆன்சர் வரும், சொல்றேன். பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருது? இல்ல, இது மாதிரியே போங்க. 60,000 டிவைடட் பை 12 இன்டூ 9, அதுக்கே போங்க. என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. 5,000 5 இன்டூ 9 45,000. கன்ஃபியூஸ் ஆகாதீங்கடா, அதை பத்தி யோசிக்காதீங்க. இதே மாதிரி போலாம், இதே மாதிரி போலாம், இதே மாதிரி போலாம். ஓகேவா? அடுத்து 70,000 டிவைடட் பை 12 இன்டூ 9, இதுக்கு என்ன ஆன்சர் வருது? ஆன்சர் என்னடா? 70,000 70,000 divided by 12 into 9. 52,500. அடுத்து 50,000 divided by 12 into 9. 37,500. இப்போ எனக்கு இங்க கிடைச்ச ஆன்சர் 66,500. இப்போ கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா whichever is higher எடுக்குமா? whichever is higher 52,500. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோமா? 37,500யும் 52,500, whichever is lower. எனக்கு ஆன்சர் வந்து 37,500 வரும். கரெக்டா? இப்போ அகைன் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம்? 66,500. இப்போ இதுல whichever is higher எடுத்தோம் அப்படின்னா 66,500. இதுதான் என்னோட ஆன்சரா இருக்குமா? இது ஒன் டைப் ஆஃப் மெத்தட், விச் மீன்ஸ் நான் இங்க per annum கொடுத்ததுனால எல்லாத்தையும் நான் எனக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்கேன். நான் 9 months 9 months 9 months அப்படின்னு மாத்திக்கிட்டேன். மாத்திட்டு நான் 66,500 இங்க கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ உங்க புக்ல போட்டிருக்கபடி போவோம். இது புரிஞ்சது இல்லையா எல்லாருக்கும்? இந்த 66,500 எப்படி நான் டைரக்டா ப்ரொவிஷன் அப்ளை பண்ணாம எடுத்துட்டு வந்தேன்னு புரிஞ்சது இல்லையா? 66,500. ஓகே. சோ இப்போ உங்க புக்ல இருக்க மாதிரி நான் போறேன். இதை நான் ரஃப் பண்றேன். உங்க புக்ல இருக்க மாதிரி இப்ப நான் போறேன். உங்க புக்ல எப்படி கொடுத்துருக்கானா, இதையே இப்படி மாத்தி கொடுத்துருக்கான். எப்படி மாத்தி கொடுத்துருக்கானா, அவன் இதெல்லாம் நான் மாத்தின மாதிரி 9 மந்த்துக்கு மாத்தல. உங்களுக்கு கிடைச்ச இந்த 66,500 இருக்கு இல்லையா? 66,500 டிவைடட் பை 9 மந்த் இன்டூ 12 இதை மாத்திருக்கான். அப்போ என்ன வரும் அப்படின்னா 66,500 divided by 9 into 12. இப்படி போட்டோம்னா 88,666 வரும். இப்படி வரும் உங்க ஆன்சர். கரெக்டா? அப்போ இப்போ எடுங்க, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. whichever is higher 70,000. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். whichever is lower 50,000. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதையும் கம்பேர் பண்ணும். whichever is higher 88,666. ஓகே, 88,000 தான் whichever is higherல வந்திருக்கும். டியூ டு வேகன்சினால 66 கம்மியா இருக்கு. டைரக்டா இப்படி 66 போட்டுக்கலாம். அதுதான் இங்க பண்ணிருக்கான். 65,000 போன சம்முக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கான். இந்த சம்முக்கு அந்த மாதிரி பண்ணல. பட் கரெக்ட் தான், ரெண்டு மெத்தடும் கரெக்ட் தான். உங்களுக்கு நான் இன்னும் புரிய வைக்கணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 போடுவோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 இதே மாதிரி போட்டா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். நான் அகைன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 போடுறேன். அது போட்டா உங்களுக்கு புரியும். ஓகே, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 எடுத்துப்போம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கும் சேம் மெத்தட் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 month 5 month 4 5 5,000 9,000 5,000 9,000. ஓகே, இந்த 4 month 9 month நம்ம எப்படி எடுத்தோம் உங்களுக்கு தெரியும். 3 month வேகன்சியில் இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை போட்டீங்க அப்படின்னா 65,000 அப்படின்னு வருது. ஓகே, 65,000 அப்படியே இருக்கட்டும். இந்த 65,000 வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த 60,000 9 month கன்வெர்ட் பண்ணிருக்கேன். எப்படி கன்வெர்ட் பண்றேன்? 60,000 divided by 12 into 9 எப்படி போடுறேன். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா 5,000 45,000 வரும். அதுக்கப்புறம் இந்த 70,000 divided by போட்டா எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 70,000 divided by 12 into 9. ஸோ இது போட்டா 52,500. $52,500.
52,500 ஆச்சா. அதுக்கப்புறம் 80,000 இருக்கு. 80,000 டிவைடட் பை 12 இன்டூ 9. ஸோ இங்க 60,000 வருது. நான் இப்படி மாத்திருக்கேன். இப்ப கம்பேர் பண்றேன். விச் எவர் இஸ் ஹையர் 52,500, விச் எவர் இஸ் லோவர் 52,500. இப்படி கம்பேர் பண்ணி மறுபடியும் இது கம்பேர் பண்றேன். விச் எவர் இஸ் ஹையர் 65,000. ஸோ டைரக்டா நான் 65,000 போட்டுக்கலாம். கரெக்டா? ஆன்சர் 65,000. இது ஒன் டைப் ஆஃப் மெத்தட். இப்போ இதே வந்து நான் இன்னொரு மெத்தட்ல போடுறேன். என்ன மெத்தட்னா புக்ல இருக்க மெத்தட்ல. புக்ல இருக்க மெத்தட் அப்படின்னும் போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. விச் எவர் இஸ் ஹையர் 70,000. 70,000 கூட இந்த 80,000 கம்பேர் பண்ணுவோமா? விச் எவர் இஸ் லோவர் அகைன் 70,000. இப்போ இது 65,000 நீங்க இங்க போட்டீங்க அப்படின்னா விச் எவர் இஸ் ஹையர்ல உங்க ஆன்சர் வந்து என்னவா வரும்? 70,000 வரும். ஏன் அப்படின்னா டியூ டு வேகன்சினால இது கம்மியாயிருக்கு அப்படின்றதுனால. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 65,000 டிவைடட் பை 9 இன்டூ 12 அப்படின்னு நீங்க மாத்தணும். இது புக்ல போட்டிருக்க மெத்தட். இப்படி மாத்தினீங்கன்னா உங்க ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 86,667 இருக்கும். சோ இப்படி இருக்கிறதுனால இப்போ கம்பேர் பண்ணும்போது விச் எவர் இஸ் ஹையர்ல 86,000 தான் எனக்கு வந்து ஹையரா இருக்கு. பட் ஆனா வேகன்சினால அது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி 65,000 நான் இப்படி போடுவேன். இப்ப புரிஞ்சுதா ரெண்டு மெத்தடுக்கும்? இது நான் எனக்கு ஏத்த மாதிரி மாத்துக்கிறேன். இது உங்க புக்ல இருக்க ப்ரொவிஷன் படி. இப்ப நான் போட்டது புரிஞ்சுது அப்படின்னா ப்ரொவிஷன் இல்லாம நீங்க எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். வேகன்சினால கம்மியானா நான் ஏன் வேகன்சி அமௌண்ட்டே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இதுல கிடைச்சிருக்கும். இது புரிஞ்சா. இது புரியலன்னா மறுபடியும் கேளுங்க, நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து போடுறேன். உங்க எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கும் இல்லையா? இந்த 4th ஏன்டா வேகன்சினால கம்மியானா நான் அதை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த டவுட் உங்க எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அந்த டவுட் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா, இந்த ஏரியால நான் இது போட்டேன்ல, இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ஏன் வேகன்சினால அது கம்மி பண்றோன்றது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். டெஃபினட்டா கிடைச்சிருக்கும். அப்படி கிடைக்கலன்னா மறுபடியும் இப்ப கேளுங்க, மறுபடியும் அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. என்னடா அமைதியா இருக்கீங்க? புரியலையா? புரிஞ்சுண்ணா. ஓகே, வேற யாரு? லாவணிகா ஓகே, கணேஷ், ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி ஓகே சொல்லிட்டாரு. பாலா, அனுஷா, சுரேகா, லக்ஷனாக்கு ஓகே, பிரவீனாக்கு ஓகே, சிவஸ்ரீ, பாலா, அனுஷாக்கு ஓகே. ஓகே, பாலாவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன், ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே, ஏன்னா நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 வச்சு சொல்லும் போது அந்த அமௌண்ட் வந்து இடிக்குது. என்னன்னா அவங்க 66,500 கொடுத்ததுனால உங்களுக்கு எக்ஸாக்டா என்னால ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1ல எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு அந்த சம். ஸோ அதனால ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 வச்சு நான் அகைன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 வச்சு நீங்க போட்டீங்கன்னா இப்படியும் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதாவது எனக்கு என் மைண்ட் செட்ல டக்குன்னு எனக்கு இப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் என்ன பண்ணேன்னா இங்க பெர் ஆனம் கொடுத்துருக்கானா, அப்போ நான் எனக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னு நான் என் ஸ்டெப்புக்கு வந்தேன். பட் நீங்க ப்ரொவிஷன் படி போறோம் அப்படின்னா ப்ரொவிஷன் படியும் போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி சம்ஸ் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் நான் வந்து ப்ரொவிஷன் படி உங்களை போக வைக்கணும்ன்றதா என் மேஜர் கான்சென்ட்ரேஷன். பட் நான் சில டைம்ல வந்து நான் எனக்கு ஏத்த மாதிரி சம்ம மாத்தி போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் அந்த மட்டும் மன்னிச்சிருங்க. ஓகேண்ணா. ஓகேவா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல? அடுத்த சம் மூவ் பண்ணட்டா? 43 எல்லாருக்கும் ஓகே இல்லையா? 43 இப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர் இருக்கும். ஓகேவா? டன். நான் அடுத்து மூவ் பண்றேன். இல்லஸ்ட்ரேஷன் 44. ஓகேவா? ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 44 இதை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அது அப்படியே 43 அப்படியே வச்சுட்டு வாங்க. 44க்கு வந்துருங்க. இப்போ 44 நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா டெஸ்ட் யுவர் செல்ஃப் ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் 43க்கு போங்க. டவுட் இருந்தா கேட்போம். இப்போ 44க்கு வாங்க எல்லாருமே. 44. ஓகே ஓகே. வேல்யூ டிட்டர்மைன் பை முனிசிபாலிட்டி, விச் மீன்ஸ் தட் இஸ் யுவர் முனிசிபல் வேல்யூ. இது 500 இருக்கு. ஓகேவா? சிமிலர் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்கான். சேம் லொக்காலிட்டியில தட் இஸ் நத்திங், ஃபேர் ரெண்ட் தான் அப்படி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு கொடுத்துருக்கான். தட் இஸ் நத்திங் யுவர் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஓகேவா? ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் 350. சி ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். ஓகே, வெறும் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். டன்.
அதுக்கப்புறம் அன்ரியலைஸ் ரெண்ட் வந்து ஒரு 10 இருக்கு, பர் ஆனம் தரல. எஸ் அப்கோர்ஸ் தரல, அப்போ அங்க பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் பீரியட் மந்த் ஆஃப் வேகன்சி 5 மாசம் வேகன்சில இருக்கு. ஓகேவா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கம்பேர் பண்ணுவோம்? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுப்போம். 500 இஸ் யுவர் ஹையர். அடுத்து ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 700. ஸோ 700 கம்பேர் பண்ணுவோம். விச் எவர் இஸ் லோவர் எடுத்தோம் அப்படின்னா அகைன் யூ காட் 500 இஸ் யுவர் ஆன்சர். ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் அப்படிங்கிறது 350. கரெக்டா? அப்ப இந்த 350 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ரியலைசபிள் ரெண்ட்டை மைனஸ் பண்ணி தான் இருக்கு. கரெக்ட் தானே? அன்ரியலைஸ் ரெண்ட்டை மைனஸ் பண்ணி தான் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் இருக்கு 350 அப்படின்ட்டு. ஸோ அன்ரியலைஸ் ரெண்ட்டை நீங்க திரும்ப மைனஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா வேண்டாம். அகைன் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் இல்லனா வேகன்சி பீரியட் மைனஸ் பண்ணினா வெயிட் பண்றா. சாரி, வேகன்சி பீரியட மைனஸ் பண்ணி. ரெண்டுமே மைனஸ் பண்ணி தானடா இருக்கும். வேகன்சி 5 months போக 7 monthsக்கு தான் 350 இருக்குனா. ஓகே, அப்போ 350 டிவைடட் பை 7 into 12 போடுங்க. 600 வருமா? அதுல இருந்து நீங்க அன்ரியலைஸ் ரெண்ட்டை மைனஸ் பண்ணா 590 ஆன்சர் வந்துருச்சா? ஓகே 590. ஓகே ஓகே சூப்பர் டன். ஸோ என்னன்னா வேகன்சி பீரியட் போக இருக்கிறது தான் அங்க கொடுத்துருக்கக்கூடிய மந்த். அப்போ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் அப்படிங்கிறது வேகன்சி பீரியட மைனஸ் பண்ணி தான் இருக்கு. 1 minute அன்ரியலைஸ் ரெண்ட் மைனஸ் பண்ணி வரும்டாமா. பராணம் தரலனா சோ அன்ரியலைஸ்டு ரெண்ட் வந்து 10 கொடுத்திருக்காங்க. மொத்தமாவே அவன் 7 மாசம். ஓகே 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 அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. எங்க மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது ருபீஸ். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அன்ரியலைஸ் ரெண்ட்டும் மந்த்ல கொடுத்திருந்தான்னு வச்சுக்கேன், அப்போ அங்க மாறும் உங்களுக்கு. அகைன் கொஸ்டின் புரியுதா? இங்க ஒரு சம் போட்டோம்லடாமா. இங்க 150 உங்க ஆன்சர் ஒரு இடத்துல மார்க்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? சோ இந்த இடத்துல இங்கேயும் பர் ஆனம் கொடுக்கல, ஆனா கொடுத்திருக்கிறதே நம்ம எடுத்தோம் இல்லையா? 150 அப்படின்னு ருபீஸ்ல எடுத்தோம் இல்லையா? அங்க வேகன்சி பீரியட் இல்லனா, இங்க வேகன்சி பீரியட் இருக்குனா இருக்குடா. பட் இங்கேயும் மந்த் வைஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ மந்த் வைஸ் அப்ப 7 மாசத்துக்கு தானே அது 350. இன்கேஸ் அன்ரியலைஸ் ரெண்ட்டும் 2 months கொடுத்திருந்தானா அப்ப என்ன பண்ணுவீங்க? அன்ரியலைஸ்ட் ரெண்ட் 215 கொடுத்து இது எவ்வளவுனா 2 months கொடுத்திருந்தாங்கன்னா மொத்தமா 12 monthsக்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி 1 மாசத்துக்கு எவ்வளவுன்னு இது கண்டுபிடிச்சு அதுல 2 மாசம் மைனஸ் பண்ணிருப்பானா? இல்ல கரெக்ட் தான். பட் நான் என்ன கேக்குறேன்னா இந்த கொஸ்டின்ல இருங்க நான் கேக்குறேன், உங்களுக்கு இது புரியுதா மட்டும் பாருங்க. வேகன்சி பீரியட் விட்டுருங்க, வேகன்சின்றது இல்ல, இந்த 5ன்றது இங்க இல்ல. இங்க 2 months கொடுத்திருக்கான். இங்க பர் ஆனம்னா கொடுக்கல, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் கொடுத்திருக்கான். அப்போ இதுல இருந்து நீங்க இன்னும் மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கா? 350 எடுத்துறலாம். ஆஹ் ஏன்னா பர் ஆனம்னு கொடுக்கல, அப்ப வந்து அது அதே ஏற்கனவே அப்போ அதே தூக்கிட்டு வந்து இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா சேம். ஆனா இதுதான் வேகன்சி இருக்குல்ல. வேகன்சி இருக்கு. அப்போ வேகன்சி இருக்குன்னா அப்ப அந்த 7 மாசத்துக்கு தான் அந்த ரெண்டே. அப்போ 7 மாசத்துக்கு எப்படிடா 7 மாசத்துக்கு ரெண்ட் வரும்? ஆல்ரெடி தான் ஒரு 2 months அன்ரியலைஸ்ல இருக்கு. பர் ஆனம் தரல, இது ஒரு 2 months. 7 மாசம் இது ஒரு 2 months பிளஸ் இது ஒரு 5 months. 7 months மைனஸ் பண்ணணும். 12 - 7. அப்ப இங்க கொடுத்திருக்க ரெண்ட் 5 monthsக்கு ஆனது. அண்ணா நீங்க இப்ப இந்த கொஸ்டினுக்கு நான் சொன்னேன், நீங்க சொல்ற கொஸ்டினுக்கு 7 மாசத்துக்கு மைனஸ் பண்ணி அப்படியே மொத்தமா போட்டுருவோம். அதுதான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சோ அப்போ அதுதான் நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் இங்க இது ருபீஸ்ல இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். எனக்கு புரியுதா? இது ருபீஸ்ல இருக்கு. ருபீஸ்ல இருக்கு. அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நானு. அதான் சொல்றேன். ஓகேவா? எல்லாரும் இப்ப கன்ஃபியூஸ் ஆயிப்பாங்க. நீ கிளியர் ஆயிட்ட, எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் ஒண்ணும் இல்லடா. நவீனும் கிளியர் ஆயிட்டானா? ஓகே. என்னன்னா ஹியர் இது வந்து அமௌண்ட்ல கொடுத்திருக்காங்க 10ன்றது. அன்ரியலைஸ் ரெண்ட் மொத்த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கொடுத்துட்டு இவன் மந்த்ல கொடுக்கல, இது அமௌண்ட்ல கொடுத்திருக்கான். இது நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். சோ இது மட்டும் மந்த்ல இருக்கு. அப்போ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மந்த் போக வேகன்சி பீரியட் போக இருக்கிறது மட்டும்தான் அது அப்படின்ற மாதிரி யூ மைட் பி அது ரூல், யூ மைட் பி அசியூம் ஆல்சோ.
ஸோ அப்போ 350 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த 5 மாசம் போக இருக்கிறது தான். அப்போ இது எத்தனை மாசத்துக்கானதுன்னா 7 மந்த்துக்கானது. ஓகேவா? ஸோ அப்போ 7 மந்த் அப்படின்னா 350 டிவைடட் பை 7 இன்டூ 1 போட்டா 1 மந்த்துக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இன்டூ 12 வர ஆன்சர்ல இன்டூ 12 பண்ணீங்க அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 600. இதுல இருந்து இந்த ருபீஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை நீங்க மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணீங்கன்னா 590. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? கன்ஃபியூஸ்ல இருக்காங்க எல்லாரும். புரிஞ்சுது இல்லையா? சோ அங்க மந்த்னு சேஞ்ச் பண்ணாலும் உங்க ஆன்சர் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இன்டூ எத்தனை மந்த்? 7 5 போச்சுன்னா 198. ஓகே. சோ அப்போ இங்க இருக்கிறது வேகன்சி பீரியட மைனஸ் பண்ணி டன்னா. ஓகே. சோ அப்போ இங்க 590 அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா ஐயோ அடுத்து நான் எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியலையே. So whichever is higher compare பண்ணா 590. So 590 is higher, but இங்க 350 is your rent minus actual unrealized rent minus பண்ணணும். So 340 higher இதை பேஸ் பண்ணி வந்ததுனால வேகன்சினால என்னோட ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் இப்படி கம்மியா இருக்கு 340 அப்படின்னா அப்ப 340 தான் என்னோட ஆன்சரா இருக்கும். எனக்கு புரியுது. ஸ்ரீஹரிக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, லவனிகா சொன்னது கரெக்ட் பாயிண்ட். அந்த பாயிண்ட் படி வந்தோம்னா 590 வரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஃபர்தரா அந்த 10 மைனஸ் பண்ணி வேகன்சினால அது கம்மியா இருக்கிறதுனால 340 அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஓகேவா? ஒன்னும் இல்ல, நம்ம இத வேற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஸ்டெப் எல்லாம் எழுதி போடுங்கண்ணா, இங்க இங்கன்னு இருக்காம. சரி சரி போடுறேன். கம்பேர் பண்ணி விட்டா வீடு பூந்து அடிக்க வந்துருவீங்க தெரியுது. போடுறேன். என்னன்னா நான் செம்மையா இங்க ஒர்க் அவுட் பண்றேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 அதேதான் இருக்கா? ஓகே. ஸோ முனிசிபல் வேல்யூ 500, ஃபேர் ரெண்ட் 400, அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 700, அண்ட் தென் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் பர் ஆனம் நான் அங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ அது 350 ப்ளஸ் வந்து அன்ரியலைஸ் ரெண்ட்டும் இருக்கு, அது ஒரு 10. இதெல்லாம் ருபீஸு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து வேகன்சி பீரியட் இது மந்த்ல இருக்கு. சில சமயம் சரி அதை நான் சொல்ல வரல. ருபீஸ் இல்ல மந்த்னா. நீங்க புதுசா எதுவும் சொல்ல வேணாம்னா. வேகன்சி பீரியட் 5 months. ஓகே டன். ஸோ இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர் ஸோ whichever is higher 500. அடுத்து இது கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணோம் அப்படின்னா whichever is lower rupees 700, whichever is lower again 500. ஸோ இது வரைக்கும் ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க பராணம் கொடுக்காததுனால என்னன்னா அப்போ இந்த வேகன்சி பீரியட் போக அன்ரியலைஸ்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணி அங்க 340 எழுதுங்கண்ணா. அன்ரியலைஸ்ட் ரெண்ட் போக 340. அப்ப கம்பேர் பண்ணா அன்ரியலைஸ்ட் ரெண்ட் போக 340. இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா whichever is higherல நீங்க 500 தான் எடுக்கணும். ப்ரொவிஷன் படி பார்த்தா whichever is higherல 500 தான் எடுக்கணும். ஓகேவா? பட் ஆனா இங்க உங்க ஆன்சர்ல என்ன எடுத்திருக்கான்? 340 எடுத்திருக்கான். ஏன் 340 எடுத்தான் அப்படின்றதுதான் கொஸ்டின் மார்க். கரெக்டா? ஏன் 340 எடுத்தான்? பிளஸ் இந்த 340 வந்தது, இதுல இருந்து இது மைனஸ் ஆகி 340 வந்திருக்கு. பட் இங்க ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் பர் ஆனம் நம்ம மென்ஷன் பண்ணாதனால இந்த 350 அப்படிங்கிறது என்னன்னா வேகன்சி பீரியட் போகி இருக்கிறது தான். விச் மீன்ஸ் 12 minus 5 months. இந்த வேகன்சி பீரியட் போக 7 months இருக்கு. அப்போ இந்த 350 அப்படிங்கிறது 7 monthக்கானது. கரெக்டா? 350 7 months. அப்போ இன்டூ 1 monthக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 1 monthக்கு எவ்வளோ? 50யா? 5 tables 5 7 35 50 இன்டூ இப்போ 1 monthக்கு ஈக்குவல் டு 50னா
12 மந்த்துக்கு எவ்வளோ கிராஸ் மல்டிபிகேஷனா 12 into 50. ஸோ 600 அப்படின்னு இருக்கும். விச் மீன்ஸ் this 600 is your actual rent receivable per annum. இப்போ இது பர் ஆனம்க்கு இருக்கு 600. அப்போ 600ல நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட் 10 ரூபாய் அதை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ 590 அப்படின்னு வரும். திஸ் இஸ் யுவர் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். அப்போ இங்க என்னன்னா 590 அப்படின்னு வரணும், 340 வரக்கூடாது. ப்ரோ எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது bro. 340 வந்து வேகன்சி இருந்ததுனால 340, வேகன்சி வந்துருச்சு. இல்லனா இல்லனா 590. அதுதான். சோ அப்ப whichever is higher பாக்கல bro, இப்போ எனக்கு whichever is டவுட் higher பாக்கல 590 வரும். அப்போ whichever is higher அதாவது அந்த 590 இடத்துல 340 ன்னு எழுதுவோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ இருங்க சி ஏதோ டவுட் கேக்குறாரு, சொல்லுங்க. அண்ணா இப்போ வந்து அங்க இப்போ வந்து பரியர் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களா, இப்போ பர் இயர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இங்க வந்து 10 மைனஸ் பண்ணிருப்போம்னா பெர் ஆனம்க்கு 350 அப்படின்னா டைரக்டா நீங்க 10 மைனஸ் பண்ணி அந்த வேகன்சி பீரியடையும் இதுல இருந்து மைனஸ் பண்ணிருப்ப ஸ்ரீஹரி. இன்னும் கம்மியா இருக்கும் ஆன்சர். கம்மியா இருக்குன்னா கம்மியா விச்சவர் சைடுல 500 தான் உங்க ஆன்சரா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தாலே டைரக்டா. ஏன்னா இங்கே 340 தானே வந்திருக்கு உங்களுக்கு பர் ஆனம்க்கு. ஆமாண்ணா எனக்கு புரியுது. இல்ல இப்போ வந்து per annumனு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த 350 12 இயர்ஸ்க்கு 12 மந்த்ஸ்க்குன்னு எடுத்துப்பியா? ஆமா 350 டிவைடட் பை அந்த 12. 12 மந்த்ஸ் இப்போ 5 மந்த்ஸ் அதுல வேகன்சி பீரியட்னு சொல்றாங்க. அப்போ அந்த 350ல இருந்து 5 மந்த்ஸ் அந்த வேகன்சிக்கு வந்து மைனஸ் பண்ணுவியா? அப்ப 12 மந்த்ஸ்க்குனா 1 மந்த்க்கு எவ்வளவு ரெண்ட் வரும்? 350 டிவைடட் பை 12 ன்னு போட்டேன்னா 29.16 அந்த மாதிரி சம்திங் வருது. அதுல இருந்து அத வந்து நீ 7 மந்த்ஸ்க்கு மட்டும் கால்குலேட் பண்ணி அதுல இருந்து அன்ரியலைஸ்ட் ரெண்ட மைனஸ் பண்ணிருப்ப. ஓகே, அப்போ 204 மைனஸ் 10 அந்த மாதிரி வந்திருக்குமா? 204 மைனஸ் 10 அப்படின்னு வந்ததுன்னா 194ன்னு வரும். அங்க பர் இயருக்கு கொடுத்திருக்கேல. அப்போ வந்து whichever is higher 500 நம்ம எடுத்துறோம். whichever is higher ன்னு பாக்கையில 500ன்னு வந்திருக்கும். ஓகே 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 அவ்வளவுதான். ஓகே ஓகே थैंक यू. ஓகே, வேற யாருக்காவது புரியலையா? எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களோ? எனக்கு இந்த சமயம் வேற மாதிரி மாத்தணும்னு தோணுது, ஆனா என்ன அடிப்பீங்களோன்னு பயமா இருக்கு. இந்த சமயம் வேற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டா இல்ல? இப்போ பண்ண வேணானா இல்ல 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 நான் வந்து என்னன்னா சரி ஓகே பண்ணுவேன். என்னன்னா நான் இந்த சம்ல நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, பட் நான் இதை வேற மாதிரி ஒர்க் அவுட் பண்றேன். எந்த சேஞ்சஸுமே பண்ணலடா லாவணிகா, பயப்படுவானா? நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, ஓகேவா? சோ என்னன்னா இங்க ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் மட்டும் அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா 7 மந்த்னு கொடுத்துருக்கான் இல்லையா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி பண்ணலாம். முனிசிபல் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு கொடுத்துருக்கான்? சாரி முனிசிபல் வேல்யூ வந்து 500 கொடுத்துருக்கான். நான் என்ன பண்றேன்னா இது பர் இயருக்கு இருக்கு, டிவைடட் பை 12 இன்டூ அகைன் நான் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன் 1 மந்த்துக்கு எவ்வளவு வருது பாருங்க, 500 டிவைடட் பை 12 அப்படி பண்ணுங்க. ஈஸியா போடுவோம். 500 டிவைடட் பை 12. ஸோ பர் மந்த்துக்கு வந்து 41.67 இன்டூ இது எத்தனை மந்த்துக்கு நான் இப்போ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகன்சி போக இருக்கிறது எவ்வளவுன்னு பார்த்தோம், 5 மந்த் வேகண்டா இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்க மந்த் தான் ரெண்டபிள் இருக்கு, 7 மந்த் இருக்கு. அப்ப இன்டூ 7 எவ்வளவு வரும்? 291.67. இதுதான் இப்போ என்னோட முனிசிபல் வேல்யூ, கரெக்டா? அடுத்து அதே மாதிரி ஃபேர் ரெண்ட்டுக்கும் நான் பண்றேன். ஃபேர் ரெண்ட்டுக்கு நான் பண்றேன் அப்படின்னா ஃபேர் ரெண்ட்டுக்கும் நான் அதே மாதிரி பண்றேன். ஃபேர் ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 400 டிவைடட் பை 12 இன்டூ 1 எவ்வளவு வருது ஃபேர் ரெண்ட்டுக்கு? இப்போ ஆன்சர் 33.33 இன்டூ 7 மந்த். இதுக்கும் 7 மந்த் நான் எடுத்துக்கிறேன், எவ்வளவு வருது? 233.33. ஓகேவா? ஃபேர் ரெண்ட் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுக்கு நான் போறேன். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்கான் அப்படின்னா 700 கொடுத்துருக்கான். 700 டிவைடட் பை 12 இன்டூ 1 மந்த். 1 மந்த்துக்கு நான் எவ்வளவு கண்டுபிடிக்கிறேன் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளவு வருது 1 மந்த்துக்கு? 700 டிவைடட் பை 12 போட்டா 8.33.
8.33 58ண்ணா 58.33. ஸோ இது கூட 7 நம்ம மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வருது? 408.33. 408.33. இப்போ ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் அப்படின்னு பார்த்தோம்னா 350. இது வந்து 7 மந்த்துக்கு தான் இருக்கு, எல்லாமே 7 மந்த்துக்கு மாத்திட்டேன். -10 340. அப்போ இப்போ முனிசிபல் வேல்யூ 29.167, ஃபேர் ரெண்ட் 233.33, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 408.33, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் 340. கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் இருக்குமா? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர். ஸோ 233.33 விச் எவர் இஸ் ஹையர் எடுத்தோம் அப்படின்னா ஓகேவா? அதுக்கு அடுத்து இது 91.67ண்ணா ஹையர்ண்ணா. சாரிடா. ஓகே, ஸோ இது போட்டோம் அப்படின்னா 91.67. 291. இருமா, பேனா எழுதுறமா, கொஞ்ச நேரம் இருங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே கம்பேர் பண்ணுவோம். இதே கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் லோவர் எடுக்குமா? விச் எவர் இஸ் லோவர் அகைன் 291.67. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதே கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் எடுக்குமா? விச் எவர் இஸ் ஹையர் எடுத்தோம் அப்படின்னா 340. தென் 340 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ டைரக்டா உங்க புக்ல 340 உங்களோட ஆன்சரா வந்துச்சா? இப்படியும் போடலாம். ஓகேவா? ப்ரொவிஷன் படி போனோம் அப்படின்னா உங்க புக்ல கொடுத்திருக்க ப்ரொவிஷன் படி நீங்க போறீங்க அப்படின்னா வேக்கன்சினால அது கம்மியா இருக்கு, அதனால நான் ஆக்சுவலே எடுத்துக்கிறேன் அப்படின்னு வரும். ப்ரொவிஷன் படி போகாம இந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்க போறதுக்கு போனோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இங்க பர் ஆனம் கொடுத்துருக்கானா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது இல்ல அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் பர் ஆனம்ல இருக்கான்றது செகண்ட் பாயிண்ட். மற்ற விஷயங்களும் பர் ஆனம்க்கு இல்ல அப்படின்னும் போது அப்ப கொஸ்டின் கரெக்டா இருக்கு, ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அப்ப இங்க மட்டும் பர் ஆனம் கொடுக்காம மத்ததெல்லாம் பர் ஆனம் கொடுத்துருக்கானா கொஸ்டினை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் விருப்பப்படி அவன் எப்படி வேணா கொடுக்கலாம் அந்த டேட்டாவை. இங்கன்னு இல்ல, வேலைக்கு போகும்போதும் சரி, அவன் டேட்டா ஒன்று கொடுக்குறான் அப்படின்னா கசாமுசான்னு இருக்கும், கிரெடிட் டெபிட் அங்க இங்கன்னு பிச்சுக்கின்னு இருக்கும் எக்ஸல்ல போய் பார்த்ததால. ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். நம்மளுக்கு என்ன தேவை? ஓகே, இங்கெல்லாம் பர்ச்சேஸ் இருக்கு, இங்க எல்லாம் பேமெண்ட்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணுவோம். இது நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ப்ராக்டிகலா, அதனால சொல்றேன். அதே சேம் வே இப்போ ஒரு கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்கா அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டேட்டாவை உங்களுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? எந்த மெத்தட் ஈஸியா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணலாம். டன்னா? புரிஞ்சுதா சிவஸ்ரீ? லக்ஷனாக்கு ஓகே. சிவஸ்ரீ இந்த மெத்தட் ஓகேவா? நவீன் ஓகேவா? நவீன் நீங்க தான் கேட்டீங்க 2 பேரும் வேற மெத்தட்ல போடலாம். திஸ் இஸ் த மெத்தட். என்னடா இப்பதான் உள்ளே வர டேய் நவீன? நான் டவர் கிடைக்க மாட்டேங்குதுண்ணா, ஊர்ல இருக்கேன். புரிஞ்சுதா? பட் இந்த மெத்தட் இப்போ நான் போட்டது புரிஞ்சது இல்லையா? ஒண்ணும் இல்ல, அப்போ பண்ணதை நான் இப்படி தலைகீழா பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி வேற எதுவும் பெருசாலாம் நான் இங்க எதுவும் பண்ணிடல. இருக்கிறத நான் அப்படியே மாத்தி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். புரிஞ்சது இல்லையா எல்லாருக்கும்? அனுஷா இருக்காங்களா? எல்லாமே 7 மந்த் கன்வெர்ட் பண்ணி போடணும் அதுதான்ண்ணா? ஆமா, அவ்வளவுதான். எல்லாத்தையும் நான் 7 மந்த் கன்வெர்ட் பண்ணி போட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் வேற எதுவுமே பண்ணல. 7 மந்த் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள்ல கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த வேகன்சி பீரியட் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்கேஸ் அவன் பர் ஆனம் கொடுத்துருந்தானா அப்போ நம்ம அகைன் சேஞ்ச் பண்ற மாதிரி வந்திருக்குமே தவிர மத்தபடி நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அங்க பர் ஆனம் கொடுக்கலனா. ஓகே இல்லையா? ஓகே, ஆனா இல்ல அப்படி இருக்கா? கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும். என்னன்னா நீங்க வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து மாத்தணும், அதுக்கேற்ற மாதிரி மாத்தினாதான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இங்க ருபி கொடுத்துருக்கான், இன்கேஸ் அங்க மந்த் கொடுத்துருந்தா என்ன பண்றது? இப்போ இங்க மந்த் கொடுத்துருக்கான், அப்போ அங்க ருபீஸ் கொடுத்துருந்தா என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரிலாம் கேட்பான். நம்ம இங்க இருந்து தெளிவா போவோம் ப்ரொவிஷன் படி இப்படி வந்திருக்குன்னு. ஆனா இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்க 100% வாய்ப்பு இருக்கு, 200% கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா?
ஸோ அந்த சம்மை உங்களால வேற என்னென்ன மாதிரிலாம் டிஃபர் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. இந்த ப்ரொவிஷனை நான் இப்படி மாத்தினா என் ஆன்சர் எப்படி மாறும், இந்த ப்ரொவிஷன் நான் இப்படி மாத்தினா அந்த ஆன்சர் எப்படி மாறும். பட் ஆனா அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இருக்கும். சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடும், நானே கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். பட் ஆனா அந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? பட் இப்போதைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, புக்ல இருக்க மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபியூச்சர் டேட்ல அதை சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா கண்டிப்பா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து கண்டிப்பா வரும். அட்லீஸ்ட் 50 மார்க்கா இருக்கும். 50 மார்க் சேஞ்ச் பண்ணதுனால எவ்வளவு மார்க் வரும்னு என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியல. இந்த 5 எக்ஸும் ஒன்னா சேர்த்து கேட்கறதுல ஒரு 3 மார்க் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து நடுவில் வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த 3 மார்க் வந்து இந்த மாதிரி கேட்கறதா நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்க புக்ல இருக்க மாதிரி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சம்ம மாத்துங்க. டன். டெஸ்ட் யுவர் செல்ஃப் போடுவோமா, இல்ல அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 and 3 பார்க்கணுமா? அண்ணா ஒரு டவுட்ண்ணா. சொல்லுங்க. அண்ணா இப்போ அக்கௌண்ட் ரெண்ட் ரிசீவபிள் வந்துட்டு அந்த மாதிரி பெர் இயர் ஃபார் த இயர்னு கொடுக்கலண்ணா. ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிளா? சரி, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் அதே மாதிரி மிச்சதும் தான் கொடுக்கல. அப்ப ஏன் லைக்ல நம்ம இதை மட்டும் அந்த ஃபுல் இயர்க்கு எடுத்துட்டு இல்லைன்னா அந்த 7 months எடுத்துட்டு எதுக்கு பண்றோம், டைரக்டாவே போட முடியாதாண்ணா? இந்த இடத்துலயும் அந்த பராணம் கொடுக்கல அப்படிங்கறது உங்களோட கொஸ்டினா இருக்கு. மிச்சம் எதுவும் இந்த முனிசிபல் இதுக்கு கொடுக்கல. ஆனா அவன் டைரக்டா முனிசிபல் வேல்யூன்னு சொல்லல, அதே மாதிரி ஃபேர் ரெண்ட்னு சொல்லல, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னு சொல்லல. ஆமாண்ணா. அப்போ அந்த மாதிரி கொடுத்துருக்கானா அப்ப அவங்க டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா பர் இயருக்கு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஓவர் வியூவா பார்க்கும்போது ஒரு மேக்ரோ லெவல்ல பார்க்கும்போது இன்டெப்தா யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்டெப்தா பார்க்க மாட்டாங்கன்னா கீழே இறங்கி ஒரு சிலர் வேலை செஞ்சிருப்பாங்க. அந்த வேலை செய்யறவங்க ஒரு டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாவை வச்சு இந்த ஏரியாவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிர்மலா சீதாராமன் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஓவரால் இந்தியா லெவல்ல தான் பார்ப்பாங்க. உள்ள இறங்கி தமிழ்நாட்டு உள்ள ஓகே இதுக்குள்ள இறங்கி அந்த பன் பட்டருக்கு வந்து ஒரு 16% 18% அவ்வளவு இறங்கிலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஓவர் வியூல தான் பார்ப்பாங்க. அப்போ சேம் திங் ஒரு முனிசிபல் ஒரு கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஓவர் வியூவா தான் பார்ப்பாங்க. பர் ஆனம்க்கு எவ்வளவு அமௌண்ட்டோ அதுதான் சொல்லுவாங்க. இப்போ முனிசிபல் உள்ள ஒரு சரி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டும் அப்படிதான். ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பர் ஆனம்க்கு இவ்வளோ அப்படின்ற அமௌண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். லாஜிக்கலா பர் மந்த்துக்கும் இருக்கலாம். பட் லாஜிக்கல் திங்கிங்ல மேக்ரோ லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுக்கறது எல்லாமே டேட்டா எல்லாமே பர் ஆனம்கா இருக்கும். மேக்ரோ லெவல் உள்ள இறங்கி இன்டெப்தா இத்தனை டேஸ் இத்தனை மந்த் அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பட் அது ஒர்க் பண்றதுக்கு தான் நம்ம இருக்கும். மைட் பி அதுவும் இருக்கலாம் ஆக்ட்ல. பட் லாஜிக்கலா நம்ம பார்த்தோம்னா பர் ஆனம்க்கு தான் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன். ஓகேண்ணா. இதே முனிசிபல் வேல்யூ ஸ்டாண்டர்ட் அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மட்டும் டைரக்டா போட்டிருப்போம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அகைன் இப்போ உங்களுக்கு ரைஸ் ஆன டவுட் படி கீழே சின்னதா அகைன் ஐ லெஸ் புட் அன் அவுட் நான் நோட்னு போட்டு நான் போட ஆரம்பிச்சிருவேன். நோட்னு போட்டு ஐ வில் கன்சிடர் இட்ஸ் பர் ஆனம் ஐ வில் டேக் இட் டு 7 months அப்படின்னு சொல்லி நான் கன்வெர்ட் பண்ணி நான் பாட்டுக்கு ஆன்சர் போட ஆரம்பிச்சிருவேன். ஓகேண்ணா. ஓகேங்களா? நீங்க கேட்டதோ கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போன சம்ல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாண்ணா, அதுக்கு தான் கேட்டேண்ணா. எங்கேயோ ஒரு இடத்துல ஹோல் இயர்னு ஏதோ கேட்டிருந்தானே, அதோ இருக்கு பாருங்க, ஃபேர் ரெண்ட் ஹோல் இயர். அதான் அவனுக்கு ஏத்த மாதிரி கொஸ்டினை மாத்திருப்பான். இதோ இங்கெல்லாம் பராணம் கொடுத்துருக்கான். ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மாத்துறதுக்கு இங்க பாருங்க மோஸ்ட்லி எல்லாத்துலயும் கொடுத்துடுறான். அவன் கொடுத்துருவான். அந்த மாதிரி கொடுக்கறது தான் பராணம் கொடுத்துடுறான். அப்படி அவன் கொடுக்கல பராணம் கொடுக்கலன்னா அந்த கொஸ்டின் அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்துறான். அவ்வளவுதான். ஓகேண்ணா. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிடுவோம். அந்த மாதிரிதான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். ஆனா அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் டெஸ்ட் யுவர் செல்ஃப். இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுல வேற ஏதாவது இல்லஸ்ட்ரேஷன் போடணும்னு ஃபீல் பண்றீங்களா இல்ல போட்டுப்பீங்களா? ஓகே. அப்ப ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 மட்டும் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 and 3 கோ த்ரூ பண்ணி பாருங்க. டவுட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. டவுட்ஸ் வந்தா உங்களாலே கிளாரிஃபை பண்ற முடிய அளவுக்கு உங்களை குழப்பி விட்டுருக்கேன், தெளிவும் பண்ணி விட்டுருக்கேன். உங்களாலே அதை கிளாரிஃபை பண்ண முடியும். ஏன்னா நீங்க நிறைய ஏரியாவை போய் கை வைப்பீங்க. அதுக்கப்புறம் எங்கெங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களால கை வைக்கிற லெவலுக்கு தான் இருக்கு இது உள்ள எல்லாமே. ஓகேவா? சரி, ஓகே. டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல